நம்ம உடல்ல கொழுப்பு சத்து அதிகமாயிருச்சு, கரெக்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணாமல் ஏதாவது வேறு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? நிச்சயம் இருக்குது. அதுக்கு பேர் ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கேலிப்பர் இருக்குது, அதை வச்சு நம்ம ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த டெஸ்ட் பண்ண முடியும். ஆண்களுக்கு வந்து பொதுவாக 7 இடங்களில் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க, பெண்களுக்கு 3 பகுதிகளில் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான். அந்த ஸ்கேலை வச்சு நம்மளுக்கு தேவையான பகுதியில், சோதனை பண்ண வேண்டிய பகுதியில் ஸ்கின்னை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை திக்னஸை மெஷர் பண்ணணும். இப்போது 2 உதாரணங்கள் பார்க்கலாம். ஒருத்தருடைய வயது 35, அவருடைய ஹைட் வந்து 185 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இவருக்கு வந்து 7 பகுதியில் இந்த ஸ்கின் ஃபோல்டை மெஷர் பண்ணி பார்த்தப்போ என்ன ரிசல்ட்ஸ் வந்து தெரியுமா? இந்த கை பகுதியில் 23 மில்லிமீட்டர், இந்த செஸ்ட் பகுதியில் 47, இந்த சைடு செஸ்ட் 45, இந்த சைடு அப்டமன் 70, இந்த சென்டர் அப்டமன் தொப்புள் பக்கத்தில் 73 மில்லிமீட்டர், தொடை பகுதி 53 மில்லிமீட்டர், இந்த முதுகு பகுதி அப்பர் பேக் அந்த பகுதியில் 82 மில்லிமீட்டர். இவருடைய உடல் எடை எவ்வளவு கெஸ் பண்ணி பார்க்கலாம்? 114 கிலோ. இப்போ அடுத்த ஒரு உதாரணம் பார்க்கலாம். இவரோட வயது 35 தான், இவருடைய ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர்ஸ். இவருக்கு இந்த ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அவரோட கை பகுதியில் இந்த இடத்துல 13 மில்லிமீட்டர்ஸ், செஸ்ட் ரீஜன்ல 43, சைட் செஸ்ட் 38 மில்லிமீட்டர், சைடு அப்டமன் 65 மில்லிமீட்டர், இந்த அப்டமன் தொப்புள் பக்கத்தில் அப்டமன் சென்ட்ரல் அப்டமன் அது வந்து 61 மில்லிமீட்டர். அப்புறம் தொடை பகுதி 16 மில்லிமீட்டர், இந்த முதுகு பகுதி அப்பர் பேக் 59 மில்லிமீட்டர். இப்போ இவருடைய உடல் எடை எவ்வளவு கெஸ் பண்ணுங்க? 107 கிலோ. இந்த மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஓவர் வெயிட் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே இருக்குன்னா, இந்த கழுத்துலேருந்து ஹிப் வரைக்கும் இந்த டார்சோ போர்ஷனில் தான் அதிகமாக டெபாசிட் ஆகுது. இந்த மாதிரி 90 கிலோ 100 கிலோன்னு தாண்டி போறாங்க இல்லையா, அதுல ஒரு சிலர் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஃபிட்டா இருக்காங்க. அந்த பாடியில எக்ஸசிவா ஃபேட் பர்சன்டேஜ் இருந்தாலும் கூட ரொம்ப அத்லெட்டிக்கா இருக்கிறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். உடல்ல இந்த அளவுக்கு ஃபேட் டெபாசிட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சும் கூட பெரிய உடம்பை பத்தி பெருசா ஹெல்த்தை பத்தி கவனம் செலுத்தாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கரெக்டான ரூட்டை பிடிச்சு போகணும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ரூட் எதுனா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் பொறுமையா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு அவங்க முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்ற அந்த இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிக் வெயிட் லாஸ் ஃபார்முலாலாம் இங்க இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அதுல வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணும்போது சில சேஞ்சஸ்லாம் உடம்புல வரும்போது அந்த மோட்டிவேஷன் வந்துடும் இல்லையா, அதை பிடிச்சி போகணும். அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்டா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஃபேட் லாஸ் பண்ண முடியுமோ பண்ண ட்ரை பண்ணணும். ஆனா ஒண்ணு மனசுல வச்சுக்கணும், ஏன்னா நம்ம ஏஜ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஏஜிங் ப்ராசஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வெயிட் லாஸ் ஏன் ரொம்ப ஆகல, நம்ம நினைச்ச மாதிரி ஆகல, நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில நிறைய பேர் அவங்க வந்து ஒரு நல்ல அத்லீட்டா மாறி இருக்காங்க. அவங்க நினைச்ச அளவுக்கு வெயிட் லாஸ் நடக்கல, ஆனா பாடி உள்ள அந்த பாடி காம்போசிஷன் நல்லா பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு அவங்க லைஃப்லயே அவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபிட்டா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபிட்னஸ்லாம் அவங்க வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, இனிமே ஹெல்தி ஏஜிங்ல நம்ம போகணும், இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணது போதும், இந்த பாடி வெயிட் இந்த ஃபிட்னஸ் லெவல் நம்ம மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ரூட்டை பிடிச்சி கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க.